ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் கர்த்தர் எப்படிலாம் நம்மளை விசாரித்தார் என்பதாக சொல்லி அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இது கிருபையின் நேரத்தை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். கண்களை மூடி தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வர வேண்டும். சீனாய் மலையில் இறங்கின ஆமென் கர்த்தருடைய ஆவியினர் இன்று நம்ம மத்தியில் இறங்கி வர வேண்டும். ஒவ்வொருவரையும் அவர் தொட வேண்டும். உள்ளத்தில் அவர் என்ன சொன்ன பேச நம்ம உணரணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் வல்லமை நம்மளை உயிர்ப்பிக்கணும். கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா, உங்கள் கிருபையினால் எங்களை நீர் காத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. உங்கள் கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கூட அணைத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த கிருபையின் நேரமாக நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை உருவாக்கி தந்த என் தேவனே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேலே அசைவாடுங்கப்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு பரத்திலிருந்து அனுப்புவீராக. அமே இந்த வார்த்தையை கேட்கிறோம் இது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமேன் ஆண்டவரே உடைய கிருபையை அதிகமாக ஊற்றுவீராக. உடைய கிருபையால் எங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி மகிழ்ச்சி ஆக்குவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், அவர் நம்மை விசாரிக்கிறவர். யாரெல்லாம் விசாரித்தார் அப்படி சொன்னால் தனி மனிதனாகிய ஆதாமை விசாரித்தார். அப்புறம் அவர் சரதை சபையை விசாரித்தார், எபேசு சபையை விசாரித்தார் என்று நம்ம தியானித்தோம். இந்த நாளில் அவர் தனி மனிதனை மட்டும் விசாரிக்கிறவர் அல்ல, சபையை விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை நான் விசாரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. குடும்பம் மிக மிக முக்கியம். முதலாவது அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர் உண்டாக்கினது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். குடும்பம் என்பது தேவன் தருகிற ஒரு ஈவு என்று நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். எடுத்து வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. ஆமேன். பாருங்க, இந்த பகுதியில் சூனேமியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்க முடிகிறது. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி அப்படி சொல்லுது யாருன்னா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அந்த சூனேமியால் கர்மேல் பருவத்துக்கு நேராக வருவதை அந்த எலிசா பார்த்தபடியினால தன்னுடைய வேலைக்காரன் ஆகிய கேயாசியை அழைத்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் அவளை சுகந்தானா என்று விசாரி, புருஷன் சுகந்தானா என்று விசாரி, அந்த பிள்ளை சுகந்தானா என்று விசாரி என்று சொல்லி அனுப்புகிறாரு. அதே போல் கேயாசி சூனேமியாளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் எலிசா சொன்னது போலவே அவர் அந்த மனுஷன் கேயாசி சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் அந்த சூனேமியாள் சொல்கிறா, நல்ல சுகந்தான் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த தேவனுடைய மனுஷனத்தில் ஓடி வந்து அவன் காலில் விழுந்து காலை பிடித்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சூனேமியாள் யார் அப்படி சொன்னால், சூனேம் என்கிற ஊரில் ஒரு வசதி படித்த குடும்பம், எல்லாராலும்
கனப்படுத்தப்படுகிற ஒரு பெண். அவருடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சூனேம் ஊருக்கு வருகிற ஊழியக்காரர்களை கனப்படுத்தி வரவேற்று தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு போஜனம் கொடுப்பது இந்த சூனேமினுடைய ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. எலிசாவும் அந்த சூனேமுக்கு போகும்போதெல்லாம் இந்த சூனேமியால் அந்த எலிசாவை தன்னுடைய வீட்டிற்கு வருந்தி அழைத்து கூட்டி கொண்டு போய் போஜனம் கொடுத்து தங்க வைப்பது வழக்கம். இந்த தேவ மனுஷனும் அங்கே பிரயாணப்படும் போதெல்லாம் அந்த சூனேமியால் வீட்டில் வந்து தங்கி போவது அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு செய்தாலும் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்ததை அறிந்த எலிசா ஒரு நாள் அந்த பெண்ணை அழைத்து சொல்கிறாரு. அந்த 2 ராஜாக்கள் 4:16 ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படி சொல்லி சொல்கிறார் பாருங்க. அவர் சொன்னது போலவே அந்த பிராண உற்பத்தி கால திட்டத்தில் அந்த சூனேமியால் ஒரு குமாரனை தன் கையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அணைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்குறோம். இந்த வேளையிலும் கூட அருமையான பிள்ளைகளை இதை கவனித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியாளர் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்படி இந்த எலிசா அந்த சூனேமியாளுக்கு சொல்லி அது நடந்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்களும் ஒரு குமாரனை கையில் ஏந்தி கொண்டு இருப்பீங்க என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன். இவ்வளவு வசதி படைத்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஏன் இந்த எலிசாவை தேடி இந்த கர்மேல் பர்வதத்துக்கு போகணும்? ஏன் அந்த எலிசா காலை பிடித்து கெஞ்சணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்சி பார்ப்போம், ஏன் இந்த பெண் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எலிசா சொல்கிறாரு, அந்த கேயாசி கிட்ட அவளுடைய ஆத்துமா துக்கமாக இருந்ததுனால தான் இந்த கர்மேல் பருவத்திற்கு என்னை தேடி ஓடி வந்திருக்கிறாள் என்று அவள் சொல்கிறார். ஏன் அவள் ஆத்மா துக்கமாக இருந்திருக்குது அப்படி சொன்னால், அவளுக்கு அதிக வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு குழந்தை கொடுத்த அந்த மகன் திடீரென்று தலை நோவுகிறது அப்படி சொன்னால் அவன் மடியிலே படுத்திருக்கும் போது அப்படியே அவன் செத்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசித்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்போ பாருங்க, இந்த மகனை இழந்ததுனால துக்கம், அவன் ஆத்மா மிகவும் துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இவ அதை அந்த துக்கத்தில் நிறைந்து இருக்கும்போது யார்கிட்டையும் போய் சொல்லலை, தன் கணவன்கிட்ட கூட அவ சொல்லலை, ஒரு மருத்துவரை தேடி போகலை. ஏன்னா செத்து போன பிறகு எந்த மருத்துவரையும் எந்த டாக்டரையும் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை, கணவனோட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த மனுஷங்கிட்ட சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியிடம் ஓடி போய் இதை சொல்லணும். கர்த்தர் தான் எனக்கு இந்த குழந்தையை தந்தார், குழந்தை தந்த கர்த்தர் என் பிள்ளைக்கு ஜீவனையும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருந்தபடினால தான் அந்த எலிசாவை மட்டும் தேடி ஓடி போகிறத நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நன்றாக அவர் தெரிந்திருந்தார். முடியாத காரியத்தை முடிய வைக்கிற தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல மாற்றும் வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நன்றாக தேவனை நன்றாக அறிந்திருந்தபடினால அந்த எலிசாவை பார்த்து ஓடுனது மட்டுமல்ல, அவருடைய காலை அவர் என்ன செஞ்சிட்டாரா, பிடித்து கொண்டார் என்று பார்க்குறோம். பாருங்க, அந்த எலிசா என்ன பண்ணுறாரு, அந்த கேயாசியை அங்கே அனுப்புகிறாரு வீட்டுக்கு, நீ போய் இதெல்லாம் செய், அந்த மகன் என்ன செஞ்சிருவான், உயிரோடு எழும்பிடுவான், நான் சொன்னது போலவே செய். ஆனால் அந்த அம்மா சொல்லலை, இல்லை நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்களை நீங்கள் வரலைன்னா உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லி காலை பிடித்து அந்த அம்மா வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, ஹல்லேலூயா, நீங்கள் வரணும். விடாப்பிடியாக பிடிச்சதுனால அந்த எலிசா நினைச்சதாரு, சாக்கு போக்கு சொல்ல முடியல, உடனே எழுந்திருந்தாரு. தான் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அந்த எலிசா எழுந்திருந்து அவள் பின்னே போனார் என்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் போனது மட்டுமல்ல, உயிரோடு கூட அந்த குழந்தையை நினைச்சாரா எழுப்பினார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஆமென். அந்த இருதயம் ஆத்மா துக்கத்தோடு இருந்த இருதயம் இப்போ என்ன செஞ்சுட்டு சந்தோஷமாக மாறியது. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக எலிசா, அந்த எலிசா வீட்டுக்கு வந்தாலே இயற்கைக்கு மாறாக இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது. அப்படி சொன்னால் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதை நம்ம சற்று நம்ம தியானித்து பார்ப்போம். பாருங்கள், இயேசு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனக்கண்களால் மனதினால் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆமாம், ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் நடக்கும், எந்தெந்த காரியத்தினால இன்னைக்கு ஆத்மா உங்கள் ஆத்மாவும் கூட துக்கத்தோடு தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கிங்க, அவளுடைய ஆத்மா துக்கமாக இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவும் நான் துக்கத்தோடு தான் இருக்கேன், சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்க. எந்தெந்த காரியத்தில் இன்றைக்கு செத்து போன நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் ஆத்மா துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் செத்து போய் விட்டது, சமாதானம் செத்து போய் விட்டது, வருமானம் செத்து போய் விட்டது, ஒரு நன்மையும் கூட நான் அனுபவிக்க முடியலை அப்படி சொல்லி நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கீங்க, வேதனையோடு இருந்து கொண்டிருக்கீங்க. சந்தோஷத்துக்கு பதிலாக சமாதானத்துக்கு பதிலாக ஒரே சண்டை, வீட்டில் நிம்மதியே இல்லை இப்படி சொல்லி நீங்கள் நினைச்சிங்க புலம்பி கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன், அதை மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. நீங்கள் சொல்லணும் ஒரே ஒரு காரியம், அந்த சூழ்நிலையால் பாருங்க எவ்வளவு வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் கூட அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அந்த கர்மேல் பர்வதம் எவ்வளவோ தூரமாக இருந்தாலும் கூட அங்கே போய் சொல்லணும்னு சொல்லி ஓடி போகிறாங்க. நாம ஒரு கஷ்டம் வரும்போது, ஏதோ ஒரு இழப்பு வரும்போது எங்கே போகிறோம்? ஆண்டோடைய பாதத்தை நம்ம பிடிக்கணும். ஆண்டோடைய காலை நம்ம என்ன செஞ்சோம்னா பிடித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் ஆத்மா துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறது, என் வீட்டில் இந்தந்த காரியங்கள் செத்து உலர்ந்து போய் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆவியானவரே, நீங்கள் ஒரு விசை பாருங்க, அந்த எலிசா வந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன அற்புதம் நடந்ததோ அதே போல என் வாழ்க்கையிலும் உயிரடைய வேண்டுமே என்று சொல்லி கேட்போமா? விசுவாசத்தோடு கூட நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாறப்படுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ? ஆண்டவர் சொல்லாரு, உன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ கலங்காத, நீ கலங்காத. தேங்க்யூ ஜீசஸ், நீ கண்ணீர் வடித்தது போதும் என்று கத்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை எடுத்தாலும் அது செத்து உலர்ந்து போன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னோடு பேசுகிறார். அந்த சூழ்நிலையால் வீட்டில் இறந்து போன மகனுக்கு எப்படி உயிர் வந்ததோ அதே போல உயிரற்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உயிரடைய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். சங்கீதம் 115, 12, 13 வாசித்து பார்க்கும்போது ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னாலும் இதே வறுமையோ தரித்திரமுமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் என் குடும்பம் ஒரு நரகம் போல தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரம் மனம் சலித்து கொண்டே இருக்கிறாய். நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். தேங்க்யூ ரீகா மான்டோரி சபா. ஹல்லேலூயா. என் வீடு அவிதமாக மாறணுமே, குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கணுமே, குடும்பமாக நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணுமே. ஆனால் என் குடும்பத்தில் எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் ஆமே ஒற்றுமை இல்லை, ஒரு மனதில்
ஆண்டவரின் ஆவி இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறாய். ரீ கவா ஷோரி கமா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், சகோதரி வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததோ உன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பு கடந்து வருகிறது. தேங்க்யூ ரீமான் சோரி சபா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆண்டு சொன்னார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நீ நம்பு என்பதாக சொன்னார். நீங்களும் கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நம்பும் போது அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் குடும்பமாக உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் சந்ததி மேலே என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று உனக்கு அவர் சொல்லுகிற தேவனுக்கு கரந்தட்டி நன்றி சொல்லு. இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் தேவைகளை விசாரிக்கிறவர். முதலாவது குடும்பத்தை விசாரிக்கிற கர்த்தர் அவர் தேவைகளை நான் விசாரிக்கிறேன் என்று சொல்கிறார். ஐயோ, என்னுடைய தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது, என் தேவைகளை சந்திப்பதில் யாரும் முடியாது அப்படி என்று சொல்லி நீ கலங்கலாம். ரீ கமான்றி கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செய்தார், அந்த பூமியில சுற்றி திரிந்தார். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் தேவையுள்ள மக்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் கட்டப்பட்ட நிலையில மக்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் இருதய நொறுக்கப்பட்ட நிலையில இருக்காங்க, வியாதி உள்ளவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, பிசாசின் கட்டுகளை கட்டப்பட்டவர்களாக எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தேடி தேடி போய் அவர் சுகமாக்கினார், மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் அவர் எரிகோ வீதியில போய்கொண்டு இருக்கும்போது பரிதேமை என்கிற ஒரு குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுதான் கூப்பிடுறாராம். அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசுவோடு நின்று அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நீ கூப்பிடாத, வாய் பேசாத, அமைதலாக இருன்னு சொல்லி அதட்டுறாங்க. இது வரைக்கும் அவன் அமைதலாக இருக்கும்போது, இயேசுவை கூப்பிடாமல் இருக்கும்போது ஒருவரும் அவனை கண்டுகொள்ள இல்லை, யாரும் அவனை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் இப்போது அவனுக்கு தடை பண்ணுறாங்க. ஆனால் இந்த குருடன் அதை கண்டுகொள்ளாத படிக்கு, இந்த தடையெல்லாம் பார்க்காத படிக்கு அவன் முன்னிலும் அதிகமாக இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படி சொல்லி அவர் சத்தமாய் கூப்பிட்டதுனால ஆண்டவர் பார்த்தாரு. கிட்ட போய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படி சொல்லி கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்பதாக சொல்லி மார்க் 10:51 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உடனே அவன் என்ன சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும் என்பதாக சொல்லி. அப்போ இங்கே ஆண்டவர் பார்த்தாரு, அவனை விசாரிக்கிறாரு. அவன் கேட்டதை அப்படி விசாரித்து அவனுக்கு நல்ல கண்களை திறந்து பார்வையடைய வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, அங்கே இந்த குருடனுக்கு சரீர கண்கள் என்னச்சது தெரியல. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் நம்ம இன்னைக்கு அடைக்கப்பட்டு குருடாக்கப்பட்ட நிலையில இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அவர் கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ஏசப்பா என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருங்க, அப்போதான் நீங்கள் என் கூட இருக்கிறத நான் அறிய முடியும், என் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் என் கூட பேசுகிறதெல்லாம் நான் உணர முடியும் அப்படி சொல்லி நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவரே எனக்கு என் ஆவிக்குரிய கண்களை திறந்து தாரோம் அப்படி சொல்லி அந்த குருடன் கேட்டது போல நம்ம இன்னைக்கு என்ன சொன்னோம், கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக சரீர கண் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நினைச்சுவார், திறந்து தருவார். நம்ம செபிக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தரிசன கண்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீங்களும் கூட பல வருடமாக எனக்கு என்ன செய்யலை, எனக்கு ஒரு நன்மை இல்லை, எனக்கு உதவி செய்யலை, நான் கட்டுகளோடு தான் இருக்கேன் அப்படி புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கு நம்ம பக்கத்தில் தான் நிற்கேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லோரும் வாயை திறந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவன் என் விருப்பம் கூட நிறைவேறலை அப்படி நீங்கள் நினச்சிட்றீங்க. என் குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்குது, என் பிள்ளையோட திருமண காரியத்துக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லாதனால திருமணம் நடக்கலை, திருமண தடை, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, என் குடும்பத்தில் வறுமை, இன்னும் அநேக பலவீனம், இப்படிப்பட்ட எந்த வேலை செய்தாலும் அவ்வளோ பணமும் வட்டிக்கு போகுது, கோட்டுக்கு போகுது, நாங்கள் சுதந்திரிக்க முடியல, என் பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியல, என் கையின் பிரயாசம் எங்கேயோ போகுது அப்படி சொல்லியிருக்கலாம். எத்தனையோ தேவைகள் இருக்கு, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று கேட்கும்போது தேவைகளை விசாரிக்கிற கர்த்தர் அருகில் என்று உன் தேவை என்ன, உன் தேவை என்ன, எல்லாரும் ஆண்டவரை பற்றி கேட்போமா, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை விசாரிக்கிற கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிக்கிறா. உன் குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, ஆண்டவரே வாங்கன்னு சொன்னா கர்த்தர் உன் வீட்டுகளை வந்து வாசம் பண்ண முடியுமா, உன் வீட்டுகளை
என்ன சத்தம் கேட்கி ஆண்டவருக்கு பிரியமான சத்தம் கேட்கிறதா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காட்சிகள் சத்தம் கேட்கிறதா ஆராய்ந்து பாரு. இரண்டாவதாக அவர் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். உன் தேவை என்னது? மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? என்ன கேளுங்க சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிடுவோமா? எல்லார் கண்களையும் மூடுங்க, எல்லார் கண்களையும் மூடி. என் குடும்பத்தை விசாரிக்க நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். என் குடும்பத்தை விசாரிக்க நீர் வந்தீரே உமக்கு நன்றி. என் குடும்பத்தை விசாரிக்க யாருமே இல்லையே, என் குடும்பத்தை கவனிக்க உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கினேன். அப்பா நீ என் கூட பேசுனதற்காக உமக்கு நன்றி. என் குடும்பத்தை விசாரிக்க நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகள் அப்பா, என் தேவைகள், என் கடன் பிரச்சனைகள், ரீமான் டோரி ஷபா, இது எப்படி ஆகும், இது என்னால் முடியாதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு எடுக்க எடுக்க குறையாமல் வந்தது போல ஒவ்வொரு கால ராமன் சோரிக்கவா ஒவ்வொரு உன் கையின் பிரயாசத்தை வைத்து நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபி மகளே. ரீகாமான் சோரி ஷபா, நான் அதை விருத்தியாக்க பண்ணுவேன், நான் அதை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குற. எல்லாம் கண்களை மூடுவோமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஹல்லேலூயா. தேவைகள் 1000 இன்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உண்மை என்று வேறு துணையில்லை. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உண்மை என்று வேறு துணையில்லை. கலங்கிடும் நேரங்களில் கை எழுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவிகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உண்மை என்று வேறு துணையில்லை. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உண்மை என்று வேறு துணையில்லை. கலங்கிடும் வேலையில் என் கூட இருப்பது நீங்கள் தான்ப்பா. நான் கண்ணீரின் பள்ளத்தாக கடக்கும் போதெல்லாம் என் கூடவே நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லுமா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை ஆதரிக்கிறவர், உங்களுக்காக பாரப்படுகிறவர், உங்களை கண்மணியை போல கவனிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் வச்சு அவர் மீது இறக்கி வைத்து விடுவோமா. தேங்க்யூ ஜீசஸ். குடும்பத்தை விசாரிக்கிற கர்த்தர், உன் குடும்பத்தில் உள்ள என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி உன் கிரியைகள் இருக்கணும், எல்லாவற்றையும் விசாரிக்கிற கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். எல்லைக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் உலாவும் போது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சாபங்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரோட கண்களை நோக்கி நம்ம பார்ப்போமா. ஹல்லேலூயா. புதிய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிற நேரம், புதிய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிற நேரம். தேங்க்யூ. ரீலா ராமன் சோரிக்கவா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம். லீ கமான் வியாதிகள் குணமாக்குகிற நேரம். ரீஷாலா ராமன் சோரிக்கவா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து கதறுங்க, கர்த்தரை பார்த்து கதறுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த குருடன் கேட்டு ரீ கமான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரே. ரீ கமான். ஹல்லேலூயா. 1 நாள் 2 நாள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு தடைகள் வந்து மாத்திரத்தில் அப்படியே நீ மறந்து போய் விடுகிறாய், அப்படியே பின்மாற்றம் அடைகிறாய். ஆனால் அந்த குருடன் அப்படி பண்ணவில்லை. இன்னும் அதிகமாக ஆண்டவரை கூப்பிட்டதுனால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விசாரித்தார் அல்லவா. ரீவா லௌரி கவா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமாக இந்த வியாதி என்னை சுற்றி இருக்கிறது. ஆமென். ராலா ரமன் டோரி கவா. ஆமென். ஆண்டவரே எனக்கு தாங்க முடியல, எனக்கு தூங்கவே முடியல. ரீ ஷபா சாப்பிட கூட முடியல. ரீ லமன் டோரி கவா. நான் சாப்பிட்ட உடனே என் வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய வலி. ஆமென். ரீ கமான். ஹல்லேலூயா. நான் இருப்பதை காட்டிலும் சாவதே எனக்கு நலம் என்று சொல்லி அநேக நேரம் நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய் மகனே.
லாரா காமான் கர்த்தருடைய சுகமாக்கு கரம் உன்னை நோக்கி கடந்து வருகிறது. உன் வயிற்றின் மேலுள்ள எல்லா விதமான பலவீனம் இப்போது மறைந்து கொண்டிருக்கிறது. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ரீ கமாட்டோரி சபா லாரா ஷாக்கரவா எல்லா விதமான பில்லி சூன்ய ஆவின் கிரியைகள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாக தூங்க முடியவில்லை, எங்களுடைய அன்றாட வேலைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை. சரீரத்தில் ஒரு பலவீனம், குடும்பத்திலே குழப்பங்கள், காரணம் இல்லாத சண்டைகள், ஏன் தான் இப்படி வருகிறதோ என்று நீ ஆமென் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய். கமாச் உனக்கு விரோதமாக ஆமென் இருக்கிற எல்லா செய்வனின் கிரியைகள் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது. கரம் தட்டி நன்றி சொல்லும் மகனே, கரம் தட்டி நன்றி சொல்லும் மகளே. ரீ கமாண்ட் தேங்க்யூ ஜீசஸ். உன் குடும்பத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறேன், உன் பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருளை நீ வெளியேற்றி விடு. ரீ கலா ரஷா லாவா சோரி சரீரத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நீ வைத்திருக்கிறாய், வெளியேற்று. ரீ கா ரக்கா லாமா சோரி சபா ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருப்பது கீழ்ப்படி. லக்கா ரமான் டோரி கபா நன்றி. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், மறுபடியும் உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ரக்கா லாரமான் டோரி கபா ஹல்லேலூயா. அவர் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் அல்லவா? உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், உன்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மகளே. ரீஷாக்கா மான்சோரி கபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென். என்னுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு அதிகமா இருக்கிறது, என்னால் கொடுக்க முடியுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், அற்புதம் செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபத்தை கேட்டு பரிகாரம் செய்வதற்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.